மழை வேற நல்லா பெஞ்சிட்டு இருக்கே. சரிண்ணே சரிண்ணே, மழை பயங்கரமா பெய்யுதுனே. ஆமாண்ணே, பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. எவ்வளவு மழை பயங்கரமா பெஞ்சாலும் நம்ம சில்ட்ரன்ஸ் டைம் கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடக்கும். சரி சரிண்ணே, சொல்லுங்கண்ணே. நீங்க சீஃப் கெஸ்ட் வர போறாங்க. யாருண்ணே முத? இதா தும்மிட்டு இருக்காங்களோ, யார் அது? யாரு அது சீஃப் கெஸ்டா இருக்கும். சீஃப் கெஸ்ட் போறாங்க. இதா கெஸ்ட் வந்துட்டாங்கப்பா. யாரு? விக்கியா? ஆமா, நம்ம மிக்கி தான் நம்ம சீஃப் கெஸ்ட். நல்லா இருக்கீங்களா? மிக்கி நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். பார்த்து ரொம்ப நாளைக்கு உங்களை எல்லாத்தையும். சரி மிக்கி, அமெரிக்கா வர போறேன்னாங்க. ஆமா, இந்த சும்மா இந்த ஒரு அண்ணன் இருக்காப்ல, நம்ம அண்ணன் அமெரிக்கால. எந்த அண்ணன் இருக்காங்க? அமெரிக்காவா? ஓ சரி 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 சரி. அந்த அண்ணனை போய் சும்மா பார்த்துட்டு வந்தேன். கோட்லாம் பயங்கரமா இருக்கு. அங்க வாங்குனதா? லண்டன்ல வாங்குனதா? ஆனா கைக்குள்ள போவாதோ? அதெல்லாம் போவடே, நான் சும்மா போட்டு வச்சிருக்கேன். ஓ சரி சரி சரி. மழை நிலவரம்லாம் எப்படி இருக்கு? மழை வெளுத்து வாங்குது. சரி, ப்ரோகிராம்லாம் நடந்துருமா? என்னதான் மழை பெஞ்சாலும் சரி, புயலே அடிச்சாலும் நம்ம ப்ரோகிராம் தடையப்படாது. தடையப்படாதா? சரி, பாத்துருமா? அது பாக்கறதுக்கு தான் நானே வந்திருக்கேன். ஆமா, உங்களுக்கு சீஃப் கெஸ்ட் தெரியும்ல? நான் ஒரு சீஃப் கெஸ்டா. சரி குட்டீஸ் யார் வந்திருக்கா தெரியுதா? நம்ம மிக்கி தான், வேற யாரும் இல்ல. சரி, இப்போ ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுமா மிக்கி? சரி சரி சரி. குட்டீஸ் எல்லாம் கண்ண முடிக்கோங்க, கையை குப்பிக்கோங்க. அண்ணன் சொல்ல சரியா? அன்புள்ள ஏசப்பா, இந்த சில்ட்ரன்ஸ் டைம் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நாங்க இங்க கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் எங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கணும். நீங்களே கூட வாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலே மிதிக்கையா. சரி மிக்கி, இப்போ அடுத்த ப்ரோகிராம் உள்ள பேருமா? அடுத்த பயங்கரமான ஒரு ப்ரோகிராம். ஆமா, குட்டீஸ்க்குலாம் பிடிச்ச ப்ரோகிராம். குட்டீஸ், உங்களுக்கு என்ன ப்ரோகிராம் பிடிக்கும்? அங்க போகாதீங்க மிக்கி. நான் குட்டீஸ் அப்படினா குட்டீஸ் பிடிச்ச ப்ரோகிராம். ஆமா கரெக்ட் தான். கேட்க வேண்டாமா? ஒண்ணும் இல்ல, ஆக்ஷன் சாங் தான் பார்க்க போறோம். ஆக்ஷன் சாங்கா? ஆமா. நான் ஆடலாமா? கூட சேர்ந்து ஆடலாம் கொண்டாடலாம். அப்படியா? சரி, இப்போ பாட்டு வந்துருமா? மிக்கி இரு. குட்டீஸை கூப்பிடணும். சரி. நீங்க தான் சீஃப் கெஸ்ட், நீங்க தான் கூப்பிடணும். அப்படியா? ஆமா. சரி, கூப்பிடலாம். குட்டீஸ், நீங்க எல்லாரும் கூட சேர்ந்து சூப்பரா ஆடணும். சரியா? சூப்பரா ஆடணும். சரி, போலாமா? சரி, ஆடுறேன். சரி மிக்கி, அதுக்கு முன்னாடி நம்மட்ட ஒரு மேஜிக் ட்ரிக் இருக்கு. ஆமா, அந்த மேஜிக் ட்ரிக்கை சொல்லுங்க. சரி, என்ன மேஜிக்னா என்ன தெரியுமா? சரி, ரெண்டு சேஞ்ச் சொல்லுமா? மியூசிக் டீம் வந்தாச்சா? நாங்களாம் வந்துட்டோம். எங்க லைட் தான் எரியலையா? தம்பி ஹரி, அந்த சுவிட்சை போட்டு விடு. இப்போ வந்துட்டா? சரி, பாடலாமா? பாடலாம். ஏன் கேட்டானா, ஒரே மழை காரணமாக சிக்னல் எரரா இருக்கு, அதான் கேட்டேன். சரிண்ணா. சரி. படிப்படியா முன்னேறுவேன், நான் நிச்சயமா முன்னேறுவேன். சாத்தானே நீ தரும் தடைகளை எல்லாம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். வலைய போட்டாலும் சிக்க மாட்டேன், தடைய போட்டாலும் நிக்க மாட்டேன். வலைய போட்டாலும் சிக்க மாட்டேன், தடைய போட்டாலும் நிக்க மாட்டேன். நீ தோற்று போனவன், தலை நசுங்கி போனவன், திட்டமெல்லாம் என்கிட்ட பலிக்காது. ஜிங்கிச்சு சிக்கா ஜிங்கிச்சு சிக்கா ஜிங்கிச்சு சிக்கா ஜிங்கிச்சு சிக்கா ஜிங்கிச்சு சிக்கா ஜிங் ஜிங்கிச்சு சிக்கா ஜிங்கிச்சு சிக்கா ஜிங் 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 ஜிங்கிச்சு சிக்கா ஜிங்கிச்சு சிக்கா ஜிங்கிச்சு சிக்கா ஜிங் ஜிங்கிச்சு சிக்கா ஜிங்கிச்சு சிக்கா ஜிங் 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 ஜிங்
ஜிங்கிடு ஜிங்கா ஜிங்கிடு ஜிங்கா ஜிங்கிடு ஜிங்கா சரி திரும்பவும் என்னோட வேகம் முறைய ஜிங்கிடு ஜிங்கா ஜிங்கிடு ஜிங்கா அங்க போனோம் ஏய் நீங்க குழம்பாதீங்க மிக்கி வாங்க சீஃப் கெஸ்ட் குழம்பலாமா சரி வாங்க தெரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்க நீ ப்ரோகிராம் பாக்கியா இல்லையா போன வாரம் என்ன பார்த்தியா ஐயோ இத பாக்க ப்ரோகிராம் தலை பார்க்கலையா சந்தோஷம் சந்தோஷம் சரி இப்ப அந்த சந்தோஷத்துல இப்ப போய் வசனம் பார்க்க போகுமா ஆமா வசனம் வந்து ஒரு போர்டுல சொல்ல போறாங்களாம் ஆமா சரி மிக்கி நீ அதுக்கு முன்னாடி எல்லா ப்ரோகிராம் கரெக்டா நடக்கான்னு கேட்டுக்கோ போன ப்ரோகிராம் கேட்டல ஜம்முன்னு லைட் இதா இருந்துச்சுன்னாங்கல்ல ஆமா அதே மாதிரி இப்பயும் போச்சுல கேட்டுனே கேட்டுறோண்ணே சரி போமா வாங்க கூட்டி என்னாச்சு ஆமா மேஜிக் ட்ரிக் கை பிடிச்சோ ஹே ஜேபிபிஒய் ஏக்கா சொல்லு கேக்குதா கேக்குது நல்லா தெளிவா கேக்கா ஏன் கேட்டேன்னா ஒரே சிக்னலிங்க எங்கே எரரா இருக்கு அதான் கேட்டேன் இங்க எல்லாம் கரெக்டா இருக்கு ஆரம்பிச்சிரோமா சரி ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி இன்னைக்கு அக்கா உங்களுக்கு ஒரு பெரிய வசனம் இல்லை ரொம்ப ஒரு சின்ன வசனம் தான் கொண்டு வந்திருக்கேன் இங்கே போர்டில் வரும் நீங்கள் சொல்ல பார்த்து சொல்லணும் ஓகேவா இப்போ வசனம் பார்த்துடலாமா கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் சங்கீதம் 37:4 சூப்பராக சொன்னீங்க இப்போ வசனம் பார்த்தாச்சு அதுக்கு என்ன அர்த்தம்னு நமக்கு தெரியணும்ல சரி அதையும் நான் சொல்கிறேன் கேளுங்க சரியா நம்ம வந்து ஏசப்பாட்டை எப்போதும் எப்படி இருக்கணும்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் சரியா அப்போ தான் நம்ம இருதயத்தில் நினைக்கிற எல்லாத்தையும் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு நிறைவேற்றுவாங்க சரியா ஓகே அக்கா இன்னொரு வாட்டி சொல்கிறேன் நீங்கள் இன்னொரு வாட்டி சொல்லலாமா கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் சங்கீதம் 37:4 சூப்பராக சொன்னீங்க குட்டீஸ் ஓகே குட்டீஸ் பாய் சரி இப்போ வசனம் படிச்சியா நீனே ஆமா போல்ல அருமையா சொல்லி கொடுத்தாங்களா குட்டீஸ் நீங்க படிச்சீங்களா குட்டீஸ் சரி இப்போ அடுத்த ப்ரோகிராம் பேருமா கெஸ்ட் நீங்க முன்னாடி அடுத்து என்ன ப்ரோகிராம்னா கிராஃப்ட் பார்க்க போறோம் ஆமா பழைய பொருட்கள்லாம் வச்சு பண்ணுவாங்களா அது பேர் சாமான் கிடையாது பழைய இரும்பு சாமான்லாம் வச்சு பொருளை பண்ண போறோம் ஒரு பொருள் ஆமா ஏன்னா அவங்க அவங்க வச்சிருந்த பொருள் பழைய பொருள் மாதிரியே இல்லையோ அடியில இருந்து வாங்கிட்டு வந்தாங்க அது கொஞ்சம் புதுசு கொஞ்சம் பழசு சரி போமா உண்மையில சொல்லும் ஹே ஜேபிபிஒய் அக்கா அங்க எல்லாமே கரெக்டா இருக்கா இங்கே எல்லாம் கரெக்டாக இருக்குது ஷெர்வின் மழைனால எந்த பாதிப்பும் இல்லையே இல்லை எந்த பாதிப்புமே இல்லை கேமரா ஸ்டெடியாக வச்சுருக்காங்களா எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது சரிக்கா அப்போ நீங்கள் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடலாம் ஓகே குட்டீஸ் நம்ம இன்றைக்கி கிராஃப்ட் பார்த்துடலாமா நம்ம என்ன கிராஃப்ட் தெரியுமா இன்றைக்கி பார்க்க போகிறோம் அழகான வால் ஹேங்கிங் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம் அழகாக இருக்குல்ல இந்த கிராஃப்ட்டு நம்ம எல்லோரும் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஓகே குட்டீஸ் நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணுறோங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு அக்காவை கூப்பிட்டுடலாமா நீங்கள் சொல்லிடுவீங்களா எல்லாத்தையும் அதெல்லாம் சொல்லிடலாம்க்கா ஓகே குட்டீஸ் நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளவுடை ஒரு A4 ஷீட்டில் வரைஞ்சி அதை கட் பண்ண போகிறோம் அடுத்து வந்து நம்ம பஞ்சை வச்சு இந்த க்ளவுட் மேலே ஒட்ட போகிறோம் அடுத்து இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸை நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்ட போகிறோம்
நம்ம குட்டியாக வெட்டின கலர் பேப்பர்ஸை வச்சு செயின் மாதிரி பண்ண போகிறோம். இந்த க்ளவுடுக்கு பின்னாடி நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்க இந்த கிராஃப்ட் பேப்பர்லாம் ஒட்டணும். நெக்ஸ்ட் இந்த க்ளவுடுக்கு நம்ம கண்ணெல்லாம் ஒட்ட போகிறோம். ஓகே குட்டீஸ், நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு தொங்க விடுங்க. ஓகேவா? ஏக்கா நான் அப்போனா இதை எங்கள் வீட்டுக்கு கொண்டு போய்க்கிடவா? ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லிடுமா? பாய். ஆமாப்பா, மழை வேற பெய்யுது. அங்க வெள்ளம் வந்து சரி, இப்போ இந்த மலைக்கு ஜூஸா ஜூஸா அடி 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 கெஸ்ட் கெஸ்ட். சரி மிக்கி, இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த மலைக்கு குட்டீஸ் அப்புறம் நம்ம அப்புறம் எல்லாரும் எப்படி சேஃபா இருக்கணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணலாமா எல்லாத்தையும் சொல்றதுக்கு நம்ம அண்ணா அஜய் வராங்க. ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் அஜயன் வந்திருக்கேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம என்னது இப்போ மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, நம்ம என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே நம்ம கூட 3 அண்ணன் இருந்தாங்கல்ல, அந்த அண்ணனை கூட்டுருவோமா? சரி, நம்ம இப்போ மேஜிக்கை போட்டுருவோமா? HAPPY. அஜயண்ணே வந்துட்டீங்களா? எங்களை எதுக்குப்பா கூட்டிங்க? இன்னைக்கு நம்ம மழை காலத்தில் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கும் குட்டீஸ்க்கும் என்ன பண்ண போகிறேன், சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிண்ணே சொல்லி விடுங்கண்ணே. எப்பமா கேட்கலாண்ணே, சொல்லுங்களேன். நம்ம மழை காலத்தில் என்னென்னலாம் பண்ணணும்னா, மழை பெய்யும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, தனியாக வெளியே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருந்துக்கணும். ஓ, வீட்டுக்குள்ளே இருக்கணும்ண்ணே. ஸ்கூலு லீவ் விட்டுருவாங்க மழையில். லீவ் விட்டுருவாங்க மிக்கி. லண்டன்ல லீவ் விட மாட்டாங்களா? அதெல்லாம் விட்டுருவாங்க. குட்டீஸ், மழை பெஞ்சாலே வெளியே போக கூடாது, சரியா? எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே சேஃபா இருக்கணும். ஆமா. சரி, அடுத்த பாயிண்ட். அப்புறம் மழை நேரத்தில் என்னது, சளி காய்ச்சல் பிடிச்சிருமா, நம்ம என்ன பண்ணணும், கசாயம் குடிக்கணும். சரியா? கசாயம் கசக்கும் தானே மிக்கி? கசந்தாலும் கசாயம் குடிக்கணும். முக்கியமா கசாயம் போட முடியலன்னா வெண்ணியாவது குடிக்கணும் குட்டி. சரியா? சரி, அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. அடுத்து என்னென்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம என்ன பண்ணக்கூடாது, மழை நேரத்தில் ஈரமான கையோட என்ன பண்ணக்கூடாது, சுவிட்சை ஆன் பண்ணக்கூடாது, ஆஃப் பண்ணக்கூடாது. ஓ, ஈரமான கையோட சுவிட்ச் ஆன் பண்ணக்கூடாது. ஓகே. அடுத்த பாயிண்ட் போமா? அடுத்த பாயிண்ட் போலாம். அடுத்து என்னன்னா, இடி மின்னல் எடுக்கும்போது என்ன பண்ணக்கூடாது, ஃபோனு டிவி நம்ம பார்க்கக்கூடாது, ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். சரியா? இனே அதானே அடிக்கடி வந்த விஷயம். அடுத்த ப்ரோகிராம் அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. அடுத்து இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ஆளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் நீங்கள் சொல்லிட்டு என்ன போகிறேன் முடிக்க போகிறேன். சரியா? ஆளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லணும். நான் சொன்னேன்னா 2 பாயிண்ட் சொன்னேன்னா இப்போ நீங்கள் இப்போ என்ன பாயிண்ட்னா, மழை காலத்துல ஐஸ் வாட்டர் இருக்குல்ல, அதை குடிச்சிங்கன்னா கொண்ட அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சரியா? அப்புறம் வெளியே போகும்போது இந்த மிக்கி போட்டுருந்தாங்களா, கெஸ்ட் போட்டிருந்தார்ல, குல்லா தொப்பி அந்த மாதிரி போட்டு போகணும். என்ன சளி பிடிக்கும். இப்போ நம்ம ஜெபின் என்ன சொல்லுவாங்க? சரி, இப்போ நான் என்ன சொல்லலாம்னா, சரி இப்போ செருவின் என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் எல்லாரும் நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிடணும், ஜூஸ் குடிக்கணும், வெளியே போகும்போது ஜாலியா போயிட்டு வரணும். கெஸ்ட் நல்லா சொல்றாங்களே, எல்லாரும் கை தட்டுங்க கெஸ்ட்டுக்கு. என்ன கெஸ்ட் இப்படி சொல்லிட்டீங்க, நிறுத்துங்கப்பா. எல்லாமே தப்பு. மழை காலத்துல ஐஸ்கிரீம் எதுவும் சாப்பிடக்கூடாது, ஐஸ் வாட்டர் எதுவும் குடிக்கக்கூடாது, வெளியே போச்சுல செருவின் சொன்ன மாதிரி சொட்டு குல்லா எல்லாம் போட்டு போகணும். ஓகேவா? போட்டுக்கங்க. சரி, நீங்க சொல்லுங்க. டாடி இருக்காருல, டாடி. ஆமா. என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க?
நம்ம எப்பெல்லாம் வெளியே போகிறோமோ எப்போலாம் வெளியே போகிறோமோ சூப்பராக போயிட்டு வந்துடுறோம் ஜாலியாக. இது என்னன்னே பாயிண்ட்டு? சொல்கிற கிழங்கனே ஆ போயிட்டு சரி, நல்லா நல்லா ஜூஸ் குடிக்கணும். ஜூஸ் குடிக்கணும். சரியானே? சரி, நம்ம ஏரியாவில் கூலிங் டைமா இனி இனி அடுத்து நல்லா வெயில் காலத்தில் நல்லா டீ குடிக்கணும், நல்லா கூலிங் காலத்தில் நல்லா ஜூஸ் குடிக்கணும். என்ன ஒரு பிளான் குட்டீஸ்! இந்த பிளானை மட்டும் நீங்கள் செய்யவே கூடாது. அருமையாக இருக்கும். நம்ம மிக்கி சொல்கிறதையும் நீங்கள் செய்யக்கூடாது. நம்ம அஜயனை சொன்னதையும் நம்ம செல்வன் அண்ணன் சொன்னதையும் செஞ்சு நம்ம சேஃபாக இருக்கணும். ஓகேவா? இனி அப்போ நானு நீ என்ன சொன்ன? ஜூஸ் குடிக்கலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு. அதெல்லாம் செய்யவே கூடாது, செய்யக்கூடாது. நீங்க லண்டனுக்கு அதானே நல்லா இருக்கும். லண்டனுக்கு நல்லா இருக்கும், இங்கே நல்லா இருக்காது. ஓகேவா? நான் எங்க அண்ணனுக்கு போன் எடுத்து கேட்க போறேன். சரி கேளு, நீ அப்படியே போயிட்டு வா மிக்கி. ஓகே குட்டீஸ், சொன்ன மாதிரி மழை காலத்தில் எங்கேயும் போகாமல் வீட்டிலே இருங்க. சரி போலாமா? சரி நம்ம போமா? சரி அண்ணன் கூட்டிட்டு. ஹே JBBY, என்னாச்சு? கதை என்ன இப்படி ஆயிட்டு? உட்கார போறீங்களா? சரி உட்காந்துருமா உட்காந்துருமா குட்டீஸ்? எல்லாரும் கதை உட்காந்து கவனிப்புமா? எல்லாம் உட்காந்துவாங்க. அமருங்கள். நாங்களும் அமர்றோம். ஓகே குட். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு அக்கா உங்களுக்கு சூப்பரான நல்ல சுவாரஸ்யமான ஒரு பைபிள் ஸ்டோரி கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? உங்கள் எல்லாத்துக்கும் பைபிள் ஸ்டோரினா பிடிக்குமா? ஓகே, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அக்கா உங்களுக்கு பவுல் சீலா அப்படின்னு ஒரு 2 கேரக்டர்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். ஓகேவா? உங்கள் எல்லாத்துக்கும் பவுல் சீலானா தெரியுமா? ஓகே குட், தெரியுமா? ஓகே, பிலிப்பி அப்படின்னு ஒரு ஊர், சரியா? அங்கே அந்த ஊரில் ஒரு அக்கா, அந்த அக்காக்குள்ள ஒரு குறி சொல்கிற ஆவி. ஓகேவா? அந்த ஆவி வந்து என்ன பண்ணும்னா நிறைய பேருக்கு குறி சொல்லுச்சுல அந்த அக்காவுக்கு வந்து நிறைய பணம் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும்போச்சுல ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா பவுலும் சீலாவும் வராங்க. அப்போது வந்து அந்த அக்கா பின்னாடியே போயிட்டு இவங்க வந்து இரட்சகராகி ஆண்டவரோட ஊழியக்காரங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போச்சுல இப்படி ரொம்ப நாளாக சொல்லிட்டு வராங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா பவுல் வந்து கோவப்பட்டு என்ன பண்ணிடுறாருன்னா அந்த ஆவியை வந்து இயேசுவின் நாமத்தில் நீ வெளியே போ அப்படி சொல்லி அந்த அக்கா விட்டு அந்த ஆவியை வெளியேற்றிடுறாங்க. சரியா? அப்போது வந்து அந்த அக்கா வச்சு நிறைய பேர் பணம் அந்த அக்கா வந்து நிறைய பணம் சம்பாதிச்சதை வந்து இவங்களுக்கு மேலே உள்ள எஜமான் வந்து இப்போ வந்து இவங்க இப்படி அந்த ஆவியை துரத்துனதால நம்மளுக்கு பணம் இல்லாமல் போயிட்டு அப்படி சொல்லி என்ன பண்ணிடுறாங்கன்னா பவுலும் சீலாவும் ரொம்ப தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காங்க அப்படி சொல்லி அங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. சரியா? நல்லா பொய்யா சொல்லி போட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து அங்கே உள்ள அதிகாரிகள் வந்து என்ன தெரியுமா பண்ணாங்க? பவுலும் சீலாவும் அவங்களை பிடிச்சிட்டு போய் ரொம்ப அடி நடித்து அவங்களால அசைக்க கூட முடியாத மாதிரி நல்லா கெட்டியான ஒரு மரக்கட்டையில் கெட்டி வச்சிடறாங்க, இரும்பு சங்கிலியை வச்சு. சரியா? இந்த மாதிரி கெட்டி வச்சா நம்மளும் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம்? ஏசப்பா என்ன ஏசப்பா நீங்கள் எங்களை இப்படி பண்ணிட்டீங்களே சொல்லி அழுதுருப்போம். ஆனால் அவங்க அப்படி பண்ணலை. என்னமா பண்ணாங்க? அந்த இடத்துலையும் கவலைப்படாமல் ஆண்டவரை துதிச்சு பாடி நல்லா ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணி நல்லா அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம்ல திடீர்னு ஒரு பெரிய சத்தம், சரியான சத்தம். அப்படி என்னடா பார்த்தா பெரிய நிலநடுக்கமே வருது. அந்த நிலநடுக்கம் வந்து பெரிய இரும்பை வச்சு பெரிய கேட்லாம் இருக்குது. அந்த கேட்லாம் உடஞ்சி உழுது. அப்படி உடஞ்சி உழமுச்சில் அங்கேருந்து சிறைச்சாலைகள் கைதிகள் எல்லாரும் ஓடுறாங்க, எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. அப்போ வந்து அங்கே வந்து சிறைச்சாலையில் காவல் காப்பாங்கல்ல, அந்த காவல்காரர் வந்து பார்த்துட்டு ஐயையோ இப்படியெல்லாம் ஓடிட்டாங்களே, இது வந்து அதிகாரிகள் பார்த்தா நம்மளை எப்படியும் கொன்றுவாங்க அப்படி சொல்லி அவங்க வாள் எடுத்துட்டு அவங்கள கொல்ல போனாங்க. அப்போ பவுல் வந்து பின்னாடிந்து வந்து நீங்கள் வந்து அவங்கள கொல்ல வேண்டாம், நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கோம் அப்படி சொல்லிட்டு அவங்க போனாங்க. இந்த காவல்காரர் வந்து ரொம்ப பயந்து போய் நடுக்கத்தோட பக்கத்தில் போய் பவுல் காலில் விழுந்து நீங்கள் வந்து ஐயா நீங்கள் வந்து பெரிய ஆள், பெரிய ஊழியக்காரர், நான் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படி சொல்லி கேட்டாங்க. உடனே பவுல் சொன்னாங்க நீங்கள் வந்து ரட்சிக்கப்படணும்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஏசப்பா ரொம்ப கைண்டாக சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஏசப்பாவை தேடணும், நீங்கள் வந்து ஏசப்பாவை தேடினா உங்கள் பாவத்தெல்லாம் விட்டு நீங்கள் வெந்துடலாம், நல்லா ரட்சிக்கப்பட்டுடலாம் அப்படி சொல்கிறாங்க. உடனே அதுக்கப்புறம் அந்த சிறைச்சாலை காவல்காரனும் கூட்டு போய் அவங்களுக்கு காயத்தெல்லாம் கழுவி காயத்துக்கு கெட்டுலாம் போட்டு அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தையே கூட்டு வந்து நாங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படி சொல்லி ஏசப்பா பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. பவுல்கிட்டேருந்து தெரிஞ்சு அவங்க குடும்பமே என்ன பண்ணாங்கன்னா ஞானஸ்தானமாக எடுத்தாங்க. சரியா? அப்போ அவங்களுக்கு வந்து பவுல் அந்த நடந்த சம்பவத்து மூலம் பவுலுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு. ஏன்னா அவங்க அங்கே நடந்தது மூலமாக ஒரு குடும்பத்தையே அவங்க ரசித்தாங்களா அந்த இடத்துல. அந்த காவல்காரனோட குடும்பமும்
பவுலும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரியா, நீங்களும் எந்த இக்கட்டான நேரத்துலையும் ஏசப்பாவை துதிச்சு ஆராதிங்க. உங்கள் கஷ்டம்லாம் மாறிடும். உங்களை வந்து ஏசப்பா நல்லா உயர்த்தி வைப்பாங்க. உங்களுக்கு வந்து எப்போதுமே சந்தோஷம் தான். ஓகேவா? ஓகே குட்டீஸ், பாய். இனிமேல் அக்கா உங்களுக்கு நல்ல புது ஸ்டோரியோட இனிமேல் அடுத்த வந்து பார்க்க. ஓகேவா? பாய். கதை முடிஞ்சு. கதை முடிஞ்சு. கதை தூக்கிடு சரி. சீஃப் கெஸ்ட், சீஃப் கெஸ்ட் என்ன வெயிட்டா இருக்கீங்க? அப்பா சிக்காதா எந்திக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. நம்ம நிலைமை அப்படி இருக்கு. ஆமா ஆமா. சரி கெஸ்ட் அடிக்காதீங்க. ஹிஸ்ட்ரி அடிச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஆமா சரி கெஸ்ட், இதோட ப்ரோக்ராம் முடியுது கெஸ்ட். ஆமா கெஸ்ட். ஆமா கெஸ்ட். ஆமா முடிஞ்சு. குட்டீஸ், இன்னைக்கான ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சு. நம்ம கெஸ்டையும் வீட்டுக்கு அனுப்பிடுமா? இப்போ கெஸ்ட்டை வீட்டுக்கு அனுப்ப போகிறோம். லண்டன்ல போய் யாரை பார்க்க போறீங்க? அண்ணனை பார்க்க போறீங்களா? சரி குட்டீஸ், எல்லாரும் போலாமா? வீட்டுக்கு போக ரெடியா? மனசே இல்லையா? மனசே இல்லைன்னு. சரி போமா. சரி எப்படி போய் தான் ஆகணும். போமா. நம்மளும் லண்டன் போயிருமா? ஆ நம்மளும் லண்டன் போயிருவோம். நம்மளும் லண்டன் போமா. சரி லண்டன் போயிருமா? போயிருவோம். சரி பாய்.